மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். பொதுவாக இந்த கன்னியாகுமரியில் போய் சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கூட்டம் குவிந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நம்ம இப்போ விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய சுபான்சு சுக்லா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விண்வெளியில் இருக்கிறப்ப தினமும் 230 தடவை சூரிய உதயத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. உண்மையிலே ஒரு கட்டத்தில் போரிங் ஆகிருக்கும். சன் டிவி ஒளிபரப்பு மாதிரி ஆயிருக்கும். திருப்பி திருப்பி சூரிய உதயத்தை பார்ப்பது என்பது 230 முறை ஒரு நாளைக்கு பார்க்கணும்னு சொன்னால் அது உண்மையிலே எத்தனை நொடிகளுக்கு அல்லது எத்தனை மணிக்கு ஒரு தடவை அது வரும் அப்படின்னு கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் அது ஒரு வினோதமான ஒரு வேடிக்கையான அனுபவமாகத்தான் இருக்கும். நம்ம நாட்டிலேயுமே எக்கச்சக்கமான வினோதமான வேடிக்கையான அனுபவங்கள் தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மோடி நம்ம சொல்லியிருந்த ஏற்கனவே இன்னைக்கு பஞ்சாபினுடைய முதல்வர் பகவந்த் சிங் அவருமே கேட்டிருக்கிறார். 10,000 பேர் உள்ள ஒரு நாட்டுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகிறார் இவர் மோடி. இங்கே ஆர்சிபி ஜெயிச்சாலே ஒரு 10,000 பேர் கூட்டிடுறாங்க, இவர் இதுக்கு ஊர் ஊரா போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காரு. கானா எங்கெங்கயோ போறாரு, ஆனா 140 கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் மட்டும் இருக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு சுபான்சு சுக்லாவுக்கு அடுத்தபடியாக 230 முறை சூரிய உதயம் பார்த்தது மோடியா தான் இருக்கும். வேற வேற நாட்டில் வேற வேற மாதிரியான சூரிய உதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் சூரிய உதயம் சொன்னாலுமே அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வேற வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால அவர் வாழ்த்து. எதுக்காக கேட்டா ஏதாவது நலத்திட்ட பணிகள் இல்லை ஏதாவது புதுசா பாலம் இருக்க போறாரு அப்படி ஏதாவது வருவாருன்னு பார்த்தா ஏதோ ஆடி திருவிழாவுக்காக வராரு அப்படின்ற ஆடி திருவாதிரைக்காக வருகிறார். வரட்டும், அவருக்கு வரவேற்று விட்டு சோக்கில் போகும். இது முச்சந்திச்சோர் ஆன்மகுல்ஸ் போனாதிவாக நான் பிரகாஷ். மோடி அப்படின்னு சொல்ல வந்தா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையிலான ஒரு முட்டல் மோதல் உரசல்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே மோடி நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை அப்படின்னு சொன்னப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அதை மறைமுகமாக கண்டுபிடித்தார். சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் கடவுளுடைய குழந்தைகள்னு, அப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி. அதே மாதிரி பொதுவாக ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதுதான். இருந்தாலுமே அது ஒரு தனிநபரை மையப்படுத்தி பாஜக வளர்ந்துடக்கூடாது, அவங்களுக்கு விளம்பரம் தெரிவிக்க கூடாது, தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது. அதனால அந்த ஆர்எஸ்எஸ் செல்லப்பிள்ளையாக இந்த நிதின் கட்காரி மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை மோடியுடைய அரசே வெளியிட்டது. தணிக்கை அதிகாரியுடைய அறிக்கையில பார்த்தோம்னா வேற எந்த துறை குறித்த ஊழலும் பெருசா வரல, நெடுஞ்சாலைத்துறையுடைய அந்த ஊழல் தான் முதல்ல வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, 75 வயதில் ஓய்வெடுப்பது என்பது கட்டாயம் அப்படின்னு இருக்காரு. மோடிக்கும் வரக்கூடிய செப்டம்பர் 17 75 வயசு முடிவடைகிறது. ஏற்கனவே இந்த சர்ச்சை வந்தது, மோடி ரிட்டையர்ட் ஆவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாஜகவுடைய விதிகள்லேயே அது இருக்குதுன்னு. அப்புறம் பாஜக என்ன சொன்னாங்க, அப்படி விதியெல்லாம் தனியாலாம் கிடையாது, சும்மா அது ஒரு நடைமுறை மரபு தான் சொன்னாங்க. இப்ப மறுபடியும் மோகன் பகவத் சொல்லி இருப்பது என்பது மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலைகளை ஆர்எஸ்எஸ் தொடங்கி விட்டதா என்கிற சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. ஆக்சுவலி மோடி இந்த மாதிரி பல பேரை ரிட்டையர் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அத்வானியிலிருந்து பெரிய பட்டியலே இருக்கு அந்த மாதிரி மோடியால் அனுப்பப்பட்டவர்கள். இப்போ மோடி அதை செய்வாராம், கட்சிக்காரர்களுக்கு அதை செய்த மோடி தானும் அதை பின்பற்றுவாரா எனங்கிறதான் அடிப்படை கேள்வி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் எப்பவுமே நாங்கள் தான் சுப்ரீம் பவராக இருக்கணும், எங்களுக்கு கீழே தான் பாஜக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மனநிலை தான் இதுலையும் தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. என்னதான் பாஜக இந்தியாவே ஆண்டாலும் கூட பாஜகவுக்கு நாங்கள் தான் ஓனர், எங்களை மீறி அவங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸும் திரும்ப திரும்ப உறுதியா இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது இங்கே தமிழ் தேசிய ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய சீமான். அவர் நேற்று ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை நூற்றுக்கணக்கான மாடுகளை பட்டியல் அடைக்கிறதோட ரொம்ப கொடூரமா அடைத்து வைத்து அதுக்கப்புறமே இதே மாதிரி மந்தையை இன்னொரு பக்கம் நிப்பாட்டலாம்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே நிப்பாட்டியிருக்காரு. நிப்பாட்டிட்டு ஆடு மாடுகள் முன்னாலே வீராவேச உரையாற்றி இருக்கிறார். அந்த மாடுகளுக்கு பட்டியல் அடைத்தது கூட கொடுமையா இருந்திருக்காது, சீமான் நின்று பேசுனதுதான் இன்னும் கொடுமையா இருந்திருக்கும். சம்பந்தமே எல்லாம் இப்படியெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கறதே நமக்கு ஒன்றும் புரியல. ஒண்ணு ஏற்கனவே மறையேறும் தொழிலை திரும்ப திரும்ப நியாயப்படுத்தி அந்த தொழிலை விட்டு வெளியில டாக்டராகவும் இன்ஜினியராகவும் பலாயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க, அவங்கள திரும்ப நீ போய் மறையேறு கல்லு இறக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஊக்குவிக்கிறது. இன்னொரு பக்கம் ஆடு மாடு மேய்ங்க, நீங்க ஆடு மாடு மேய்க்கிறதா நம்முடைய குலத்தொழில் அப்படின்னு இந்த பக்கம் இன்னொரு குரூப் ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாணியில் அப்படியே இருக்குது. ஒரு பக்கம் என்ன எடப்பாடி ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சீமானும் போட்டி போட்டு நான் தான் உன்னோட அதிகமா பேசுவேன் அப்படின்ற மாதிரி சீமானும் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வினோதமான விஷயத்தையுமே சீமான் பேசியிருக்காரு. அதுக்கு ஓட்டு வாக்குரிமை கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு கவுன்சிலராக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு சீமான் விட்டாரா என்ன என்று தெரியவில்லை. ஆடு மாடுகளும் ஒரு உயிர் தான், அதை பாதுகாக்கலாம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாங்கிறது வேற. ஆனா என்னன்னா ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் இல்லை,
வனப்பகுதியில் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அதை கண்டிச்சு தான் அப்படி ஒரு மாநாடு. ஆனால் வழக்க போட்டதே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் தான். தீரன் திருமுருகன் என்பவர் தான் வழக்கையே போட்டிருக்கிறார். அவர் வந்து இதுக்கு போட்டிருக்கிறார், மேகமலைக்கு போட்டிருக்கிறாரு. நீதிமன்றம் வந்து எல்லா மலைக்குமே சொல்லிடுச்சு. வந்து ஆக மொத்தம் என்னன்னா வந்து மீண்டும் வந்து தமிழர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் முன்னேறக்கூடாது, நவநாகரிகத்தை அடையக்கூடாது, மறுபடியும் போய் குளத்தில் கொண்டு போய் அடைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், பனைமரம் ஏறணும், கல்லை இறக்கணும், இப்படியான தொழில்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி RSS செயல் திட்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடியவராகத்தான் அதுல பாத்தீங்கன்னா ஆடு மாடுன்னு பேசினா கூட பரவாயில்ல, மாடு மாதான்லாம் பேசுறாரு. மாதா என்பதெல்லாம் பாஜக தான் சொல்லும், கோமாதான்னு சொல்லிட்டு இவரும் அதே மாதிரி பசுமாதா என்றெல்லாம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு நிலையில இருப்பது நம்ம பார்க்கிறோம். இந்துத்துவத்துடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு RSS அம்பியாகத்தான் சீமான் இருக்கிறார் என்பதைத்தான் ஆடு மாடுகளுடைய மாநாடு நிரூபிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க எங்க போய் நிற்கும்னா இன்னைக்கு பசுமாதான்னு சொல்றது நாளைக்கு கோமாதான் தான் போய் நிற்கும். ஏன்னா இவங்க ஏற்கனவே தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்து தமிழ் தேசியம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப நாளைக்கு இதை நோக்கி தான் இந்த விவகாரத்திலையும் போவாங்க. நாளைக்கு வந்து பசு புனிதம் அப்படின்ற இடத்துக்கு நிச்சயம் இவங்க வருவாங்க, வரத்தான் போறாங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்களிலேயே வந்து பெரியாரை வந்து நாங்க எப்போ விமர்சிச்சோன்னு சொல்லிக்கிட்டே விமர்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக வந்து பெரியாரை RSS பண்ணல விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பசுமாதான்னு சொல்றாங்க, நிச்சயம் நாளைக்கு கோமாதாங்கிற இடத்துக்கும் வருவாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம். ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் இவற்றை வந்து தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து தொடர்ச்சியாக வந்து சமூக நலத்தில் அக்கறை கொண்டு அத்தனை பேருமே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை வந்து ஊக்குவித்தார்கள் என்று சொல்லி 29 நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் அமலாக்கத்துறை சார்பாக வந்து பண மோசடியில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல பார்த்தோம்னா பிரகாஷ்ராஜில் வந்து ஆரம்பித்து பல பேர். பிரகாஷ்ராஜ் வந்து ஏற்கனவே அதுல வந்து அந்த ஆன்லைன் செயலிக்கு ஆதரவாக ஒரு விளம்பரப்படத்தை நடித்துட்டு பிறகு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகிவிட்டார். எனக்கு நம்ம பிரகாஷ்ராஜை டார்கெட் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்களாங்கிற சந்தேகம் வருகிறது. ஏன்னா பிரகாஷ்ராஜ் தொடர்ச்சியாக வந்து பிஜேபி, RSS, மதவாதம், இந்துத்துவத்தை எல்லாம் எதிர்த்து பேசுவதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கே வந்து ஆன்லைன் ரம்மியை வந்து தமிழ்நாடு அரசு தடை செய்கிற பொழுது இந்தியா முழுக்க வந்து தடை செய்ய முடியாது என்கிற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு எடுக்கிறது. நிர்மலா சீதாராமன் எடுக்கிறார். ஏன்னா GST மூலம் அதுல வருமானம் வருகிறதுன்னு சொல்லி அதை ஊக்குவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று நீங்கள் வந்து ஆன்லைன் நம்பிக்கை ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக இருக்கணும்னா அது இந்தியா முழுக்க தடை பண்ணுங்க. ஆனால் அதை தடை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அதே நேரத்தில் பிரகாஷ்ராஜை பழிவாங்குவதற்காகத்தான் இப்படியான ஒரு நிலையை வந்து எடுக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது. அது ஒரு நியாயமான சந்தேகமும் கூட. ஆக்சுவலி விளம்பரப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படியான வழக்கு பதிகிறாங்க அப்படின்றது ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் கொடுக்குற விளம்பரத்தில் இப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு ஊதியத்தை வாங்கிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த விளம்பரம் அரசோட ஒப்புதல் இல்லாமல் வெளியில் வரதில்லை. அப்போ அரசுக்கு சம்பந்தப்பட்டு அரசுக்கு தெரிஞ்சுதான் அந்த விளம்பரம் வருது. அரசு இந்த விளையாட்டை ஆன்லைன் சூதாட்டை அனுமதிக்க போய் தான் அப்படியான விளம்பரங்களே வருது. விளையாட்டை தடை பண்ணிட்டா ஏன் விளம்பரம் வரப்போகுது அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து பிரகாஷ்ராஜ் மேலேயும் மற்ற நடிகர்கள் மேலேயும் வழக்கு பதிந்திருக்க அமலாக்கத்துறை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேலேயும் வழக்கு பதியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இது இந்த ஆளுநர் தமிழ்நாடு அரசு வழக்கு திறந்த இந்த சமயத்தில் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனர்களை சந்தித்து இங்க அது எங்க கிண்டி ராஜ்பவனுக்குள்ளேயே வச்சு உரையாடின அனுபவங்கள்லாம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு பதியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வரி வசூலுக்காகத்தான் இந்த விளையாட்டை அனுமதிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதும் இவர்கள் வழக்கு பதிவார்களா அப்படின்ற கேள்வியும் நம்ம சேர்த்து எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த வாக்காளர் அடையாள அட்டை வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து திருத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நாம் ஏற்கனவே பேசணும். பீகார் தேர்தலை ஒட்டி அப்படியான மாற்றங்களை செய்கிறார்கள் என்பதனால ராகுல் காந்தியுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்ததை பார்த்தோம். இப்ப என்னன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கிறது, ஆதார் அட்டையும் வாக்காளர் அடையாளத்தையும் ஏன் நீங்க ஒரு ஆவணமாக வந்து அதை வந்து கடைபிடிக்க கூடாதுங்கிறப்ப தேர்தல் ஆணையம் அல்ல அப்படிலாம் கிடையாது, பிறப்பு சான்றிதழை மட்டும்தான் நாங்க வந்து ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்காங்க. ஆதார் கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை, பால் கார்டு தேவையில்லை, பென் கார்டு தேவையில்லை, விசிட்டிங் கார்டு தேவையில்லை. இதை வச்சு நீங்க என்ன திட்டங்களை வேண்டுமானாலும் நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா இப்ப ஆதார் கார்டை ஒரு ஆவணமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே சொல்கிறதுனா அது எதுக்கு அந்த தேவையில்லாத அணி எதுக்கு ஆதார் கார்டை நம்ம வந்து எடுக்கணும்? ஆதார் ஒன்ஸ் வாங்கினது மட்டும் இல்ல, ஆதார் இது ஓட்டர் ஐடியோட இணைங்க, ஆதார் ஒன்னொன்னா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி படாத பாடுபடுத்தி இன்னைக்கு வந்து ஆதாரே தேவையில்லை, அதை தூக்கி போடுங்க அப்படின்ற இடத்துக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு இவங்க பிறப்பு சான்றிதழ் கேட்கறதே வந்து அடிப்படை நியாயம் இல்லாதது. ஏன்னா இன்னைக்கு இப்ப 2010க்கு பிறகு பிறப்பு சான்றிதழ் வாங்குறதை எல்லாருமே வந்து ஒரு கட்டாயமா 100% கடைபிடிக்கிறாங்க. ஆனா முன்னாடி 2000கள்லயோ அதுக்கு முன்னாடி வரைக்குமோ பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுன்றது பழக்கமாவே இருந்திருக்காது. இன்னொன்னு அப்படியே வாங்கினாலும் ஊர்ல ஏதாவது சொல்லக்கூடிய பேர், வீட்டுல ஒரு பேரை சொல்லி கூடுவாங்க, அந்த பேர்ல தான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க, அந்த பிறப்பு சான்றிதழ் செல்லாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வாங்கி இருந்தாலுமே கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது பிறப்பு சான்றிதழை மட்டும் இவங்க கேட்கறது அப்படிங்கிறது அந்த தேசிய குடிமக்கள் பதிவேடுன்னு இவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்லி அங்கே இருக்கிற சிறுபான்மையினரை வாக்காளர் உரிமையிலிருந்து விலக்கிறது தான் இவங்களோட அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது தான் வந்து திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ அதை நிரூபிக்கிற வகையில் தான் தேர்தல் ஆணையமும் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ நீதிமன்றத்தில் அவங்க வைக்கிற வாதங்களும் நமக்கு சொல்லுது. நாம வந்து ஏற்கனவே பேசியிருந்த வந்து உச்ச நீதிமன்றத்தில்
நீதிபதிகள் அல்லாத பணிகளுக்கு பட்டியலினத்தவர்கள் மற்றும் பழங்குடியினருடைய இடஒதுக்கீட்டை வந்து PR கவாய் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்துகிறார். உண்மையிலேயே இத்தனை ஆண்டு கால இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகுலான ஒரு நீதித்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற குரல்களுமே வந்து நம்மளுமே பேசணும், இந்தியா முழுக்கமே எதிரொலித்தன. இப்ப PR கவாய் அங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்குமான இடஒதுக்கீட்டுமே கொடுத்திருக்கார். உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சமூக நீதி சாதனை. இது என்னன்னா வந்து நான் ஜட்ஜஸ் நீதித்துறையில இருக்கக்கூடிய நீதிபதிகள் அல்லாத பணிகளுக்கு இப்ப தட்டச்சர் அந்த மாதிரியான பணிகளுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நீதிபதிகளுக்கும் இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் உருவாக வேண்டும் என்பதை நம்ம வலியுறுத்தலாம். நீதிபதிகளும் இடஒதுக்கீடு அடிப்படையில் வரும்போதுதான் அங்க வந்து எல்லா சமூகத்துடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க, நியாயமான தீர்ப்புகள் முழுமையா வரும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நிச்சயம் கண்டிப்பாக. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லணும், வந்து கர்நாடகாவை சேர்ந்த பாஜகவுடைய MP வந்து ரமேஷ் கிஜன்ஜினாகி அவர் சொல்லியிருக்கார், தென்னிந்தியாவில் வந்து பாஜக சார்பாக 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே MP நான் தான், தலித் MP நானு. ஆனா இதுவரைக்கும் எனக்கு கேபினட் அமைச்சர்களை இடமே கொடுக்கல, ஏன் தலித் என்பதனால தான் என்னை வந்து புறக்கணிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியுமே அவர் கேட்டிருக்காரு. இங்க வந்து இவருக்கு முருகனுக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே கிடையாது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலித் MPக்கு அதுவும் கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்பது உண்மையிலே வந்து தலித்துகளுடைய எதிரானதாகத்தான், வெறுமனே BC பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி தோட்டத்தை காட்டிட்டு பார்ப்பனருடைய நலன் பேணுவதாகத்தான் பாஜக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது என்பதைத்தான் இந்த ரமேஷ் கிஜன்ஜினாகினுடைய குற்றச்சாட்டுகளுமே உறுதிப்படுத்துகிறது. தென்னிந்தியாவிலிருந்து இவங்க கேபினெட் பதவி கொடுத்திருக்கிறது நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அவங்களே சொன்ன மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு உறுப்பினர் தான். இன்னும் சொல்ல போனா அவங்க நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்னே சொன்னாங்க. வெளிப்படையாக எங்க பத்திரிகை எல்லாம் கேட்டப்ப கூட நான்லாம் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆணவமாய் பதில் சொன்னவங்க. தேர்தலில் நின்று 7 முறை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே அவருக்கு அடிப்படை அதை கேட்கக்கூடிய தார்மீக உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா பாஜக அதை செய்ய மறுக்குது அப்படிங்கிறது தலித்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் புறக்கணிக்கிற ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். கடைசியாக நம்ம ஒரு விளையாட்டு செய்திகளை சொல்ல வேண்டும். அது வந்து பாட்டாளி கட்சி பற்றி பேசினாலே அது தானாகவே விளையாட்டு செய்திகளாக மாறிவிடுகிறது. நேற்று ராமதாஸ் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இனிமேல் வந்து அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு பேருக்கு பின்னால போட்டுக்க கூடாது, அதே நேரத்தில் வேணா இன்சியலா போட்டுக்கட்டும், அன்புமணி வேணா போட்டுக்கட்டும், ஆனா அன்புமணி ராமதாசன் போட்டுக்க கூடாதுன்னாரு. இது என்ன வினோதமான போட்டுக்கோங்க வேணா அப்படின்னு. பொதுவாக இந்த ஆதார் கார்டுல நம்ம வந்து சர்நேம் பின்னாடி போடுறது அப்பாவுடைய பேர் தானே, இங்க நமக்கு வந்து ஜாதி பேர் போடுறது இல்லை. அப்படிங்கிறனால சர்மா அந்த மாதிரியான மிர்சாலம் போடுறது இல்லை என்பதனால் தந்தையினுடைய பெயரைத்தான் நம்ம பின்னாடி போடுகிறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து அதுதான் நமக்கு இனிஷியலாகவும் இருக்கிறது. இனிஷியலா போட்டுக்கங்க, பேரை பின்னாடி போடாதீங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொன்னதுங்கிறது ஒரு வினோதமாக இருக்கிறது. நேற்று வந்து அவர் வந்து கும்பகோணம் போயிருந்த நேரத்தில் வந்து இந்த யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை அப்படின்னு விமர்சனத்தில் கேட்குற மாதிரி அன்புமணி வந்து ராமதாஸ் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே முக்கில் ஆளை அனுப்பிச்சிருப்பார் போல இருக்கும், அந்த நிப்பாட்டி வச்சிருப்பார் போல இருக்கு. டாக்டர் எங்கே போறாரு, வெளில போயிட்டார் அப்பா. உடனே வந்து எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகணும்னா டக்குன்னு போய் அவங்களுடைய அம்மாவை போய் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிடம் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கிறாங்க, அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவர் சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்றாரு. உண்மையிலே ரொம்ப பரிதாபமாகத்தான் இருக்கிறது. திமுக கூட்டணியில் சேர போறீங்களான்னு கேட்டா வந்து அங்க பாருங்க மேல 5 வெள்ளைக்காக்கா பறக்குது, அந்த வெள்ளைக்காக்கா தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கு அப்படிங்கிறாரு. அதுல அதிமுக கூட்டணிக்கு போறீங்கன்னா அதுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரு. இப்படி வந்து சம்பந்தம் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து ராமதாஸ் வந்து விட்டார். சம்பந்தம் உள்ள அன்புமணியும் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அவர் வந்து விட்டார். இதுவே வந்து மிகப்பெரிய விளையாட்டு செய்தி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நல்லா இருக்கிற கட்சியே பாஜக உள்ள புகுந்து என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் பண்ணும். ஏற்கனவே வந்து 2ஆ கிடக்கிற கட்சி தேர்தல் சமயத்தில் பாஜக உள்ள புகுந்து இந்த கட்சி என்னென்னலாம் பண்ண போகுதுன்னு நினைச்சாலே இன்னும் வந்து நமக்கு நிறைய விளையாட்டு செய்திகள், சிரிப்பு செய்திகள் தேர்தல் வரைக்கும் வரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். கண்டிப்பாக அந்த நம்பிக்கையுடனே வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோசியல் மீடியா பேஜஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.